ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர்லேயே நம்ம சிஎஸ் விளாட்லாம். சிஎஸில் இப்போ நான் ரேங்க் கம்மி தான். இப்போ தான் கேம் ஏற்றுனேன். வீடியோ உங்களுக்காக தான் இப்போ போடுறேன். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா சிஎஸ்லேருந்து பிஆருக்கு போவேன். பிஆர் விளாட்லாம். நீங்கள் லைக் எப்படி வருதோ அப்படின்னா ஒரு 10க்கு மேலே ஆச்சு லைக் போடுங்க கைஸ். லைக்கே வரல. சப்ஸ்கிரைப்பு 39 தான் இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே தடையாடா மேட்ச்சுக்குள்ளே போயிட்டேன். என்ன மேட்ச்னே தெரில கைஸ். அப்படி மேட்சாக இருந்தால் வெளியே வந்துடலாம் கைஸ். மேட்ச் இல்லை கைஸ். இப்போ திரும்ப உள்ளே போகுது. என்னாச்சின்னு தெரில. என் ஐடி அக்கௌண்ட்டு இங்கே பார்த்துக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் என் ஐடி அக்கௌண்ட். காய்ஸ் வேறு சைடு போயிடுச்சு. உங்களுக்கு அப்புறமா காமிச்சிடுறா, இல்லை எப்பவுமே காமிச்சிடுறாங்க காய்ஸ். பாருங்க, எங்கடா வர மாட்டேங்குதே. சமூகமே சரியாகல காய்ஸ். இந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்களா காய்ஸ், இதுதான் என் ஐடி. லெவல் 10 இருக்கேன். இப்போ தான் ஏற்றினா சொன்னால காய்ஸ். புதுசாக இப்போ தான் ஐடி. ஆல்ரெடி இந்த ஐடி தான் காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ். இப்போ சிஎஸில் இப்போ இருங்க. இதெல்லாம் பண்ணிக்கலாமான்னு சொன்னீங்கன்னா இது ஒன்று மட்டும் பண்ணிக்கிறோம் காய்ஸ். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாமா காய்ஸ், மேட்சுக்குள்ளே வாங்க. இப்போ தான் மேட்சுக்கு போகலாம். ஷேட் காய்ஸ், சாரி காய்ஸ், நம்ம சிஎஸ் ரேங்க்டு இதாகிடுச்சு. சாரி, அதனால் பிஆர் விளாட்லாம். வாங்க பிஆருக்குள்ளே போகலாம். ஒரு மண்ணும் வரல. டக்குன்னு காய். நீங்கள் கோவப்படுவீங்க எனக்கு தெரியும். பிஆர் வேறு வழி இல்லை. சிஎஸ்னால் டக்குன்னு நிஞ்சிரும். பிஆர்னால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை காய்ஸ். ஸோ பரவாயில்ல, நம்மளுக்குலாம் இதில் சால்ட் வாட்ரு. ஐயோ, இதெல்லாம் நம்மளுக்கு சால்ட் வாட்ரு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கேரக்டர் கூட என்கிட்ட இருக்குது காய்ஸ். ஆனால் எனக்கு பிடிச்ச கேரக்டர் இதுதான் காய்ஸ். இப்போ மேட்சுக்குள்ளே போயிட்டேன். என்னை அட்டன் உபுன்னு வச்சுருங்க. அதுங்க கைஸ், நான் கஷ்டப்பட்டு கொஞ்சமாச்சும் அப்படி சொல்லுவேன் கைஸ். அட்டன் உபு இல்லை கைஸ், மாசாக விளாடுவோம் கைஸ். கன்று நல்ல கன்னாக கச்சா ஓகே கைஸ். கன்று ஒரு மண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, சொல்லாமல் இருந்தாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம போடுறது நம்ம லிட்டில் டிடிஎஃப்னு ஒரு இதில் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் டிஜே கோபால்னு ஒரு இதில் இப்போ போடுற ஐடியா. அது லிட்டில் டிடிஎஃப்பில் தான் 39 லைக் கைஸ். இந்த லிட்டில் டிஜே கோபால் கம்மியாக தான். அந்த இதில் தான் நான் ஃப்ரீ ஃபயர் மட்டும் போடுவேன். இந்த லிட்டில் டிடிஎஃப்பில் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் போடுவோம். ஆடி பாடி சந்தோஷமாக இருக்க வேணாம்ல. சந்தோஷமாக இருக்கணும். சாரி, சந்தோஷமாக இருக்க வேணான்ட்டேன். சாரி, உங்கள் கெட்டதில் நான் என் கெட்டதில் வைக்கணும். இப்போ வீடியோக்குள்ளே ஒருத்தனும் கேமுக்குள்ளே ஒருத்தன் கூட வரலன்னு சொல்ல மாட்டேன். வந்துட்டான் காய்ஸ் அடிக்கிறான். இன்னும் ஓட்டான். என்கிட்ட நல்ல கண் இருக்கும் போது ஏன் நான் அடிக்கிறேன்? இல்லைண்ணா, அட்டனும் மாதிரி தான் ஆடுவேன். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. பிஆரில் எப்போவுமே பக்கு ஆகுது கைஸ். பக்கு பார்த்தீங்களா? போட்டேன். நான் பேச்சு மாற மாட்டேன். ஜெயிச்சிருவேன்னா ஜெயிச்சு காமிச்சிருவேன் கைஸ். நம்ம இந்த லிட்டில் டிடிஎஃப்பில் நிறைய வீடியோ போட்டிருப்போம். நல்லாவும் இருக்கும். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களை நம்புகிறேன் காய்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க காய்ஸ். உங்களை நம்பி நான் புது இது ஆரம்பிச்சிருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தா ஒரு மிருகம்.
மிருகம்னு சொன்னது இவனும் கைஸ். ஓடுறான் பாரு. இருறா வரேன். என்னை எல்லாரும் அட்டனுக்குன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைடா. ஓடுறான் பாரு. போடு. வேற 10ல் இன்னும் கைஸ். அங்கே மேப்பில் ஒருத்தனுக்கு அங்கே இருக்கான். ஐயோ ஸ்பீடாக கூட ஓட முடியல. கிள்ளி பவர் வச்சுருக்கணும். கடுப்பு ஏற்றிட்டானுங்களே. நான் சிஎஸ் வரும்னு நினச்சேன் கைஸ். நேற்று தான் விளாண்டேன். ஆனால் நான் உங்களுக்கு அது போஸ்ட் பண்ணல. இப்போ பிஆர் போஸ்ட் பண்ணுறேன். நான் நினச்சது வேறு. சிஎஸ் போட்டுடலாம், அடுத்து பிஆர் போடலான்னு. கஷ்டில் பார்த்தா இது பண்ணிட்டானுங்க. நான் என்ன பண்ணுவேன்? நடக்கிறது நடக்கட்டும். எங்கே அடிக்கிறேன்? முன்னாடி வந்துடுறா. நான் மட்டும் முன்னாடியே போய் அடிக்கிறேன். பின்னாடி இருந்து தானே அடிக்கிறேன். கைஸ் நம்மளுக்கு ஒரு கட்சிருக்கோ. நீங்கள் இந்த ஐடியை போட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கமெண்டில் உங்கள் ஐடி சொல்லுங்கள். உங்கள் ஐடி பேர் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஐடி ரிக்வெஸ்ட் வருங்க கைஸ். அதை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் நீங்களா. இப்போ உங்களுக்கு தான் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இப்போ சொன்னீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி இதில் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியாக இது பண்ணிடுவேன். நீங்கள் கொடுக்குற ஐடி மட்டும் நான் ஓகே கொடுப்பேன். ஏன்னா வேறவங்களாம் கொடுத்தா இந்த மாதிரி நினச்சிப்பாங்களா? வேறு மாதிரியா இல்லையா? இந்த மாதிரி தானே நினைப்பாங்க. நம்மளுக்கு ஏன் அந்த கொலவெறி? நீங்கள் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். பார்த்துக்கலாம். எத்தனை? 4 பேர் தானா? 50 பேரில் 4 பேர் தான் கொண்டிருக்கேன் காய்ஸ். கிட்ட வந்தால் தானே காய்ஸ் கொள்ள முடியும். இப்போது இங்கே ஒன்று இருக்குது, நம்ம அதை ஒட்டச்சிக்கலாம். அதோ அங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, அவனை போட்டுடலாமே, நல்லாயிருக்கும். ஜம் அதோ இங்கே நம்மக்கிட்டே வந்து சாவலான்னு வரானுங்க. ஓடுறா. இங்கே ஒருத்தன் என் கொல்லாம விட மாட்டேன். ஓட்டானா அழுத்துக்குடி கைஸ். மொட்டை ஆயிட்டான். அடி எப்படி பார்த்தீங்களா? நான் சொன்னதோட செம்மையாக ஆடுறேன்னா. டேய் என்ன கொஞ்சம் பீதி வந்துடும். ஓடு. திடீர்னுலாம் விடாதீங்கடா, எனக்கு பயமாக இருக்குல்ல. டேய் சொல்லி வாய முடிக்கல வரீங்களாடா லூசு பசங்களாடா நீங்கள். ஓடு. டேய் கடுப்பாயிருவேன். ஓடுத்துக்கிடா. காய்ஸ் போட்டுகிட்டே இருக்க முடிஞ்ச அளவுக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். புல்லட்டும் வர காலியாகுது. என்ன பண்ண காய்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்காகவும் இல்லாமல் இந்த பாவம் முடிஞ்சுக்காச்சும் லைக் பண்ணுங்க காய்ஸ். நான் கஷ்டப்பட்டாலும் இவன் கஷ்டப்படக்கூடாதுல காய்ஸ். பார்த்தீங்களா? கிட்டே ஒருத்தன் 2 பேர் இருந்தானுங்க காய்ஸ். சாவு ப்ளஸ் இங்கே ஒருத்தன் இங்கே இருக்கான். இங்கே தான் இருக்கான். போடு. ஏன் முன்னாடியே நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா? நீ 8 பேர் தான் காய்ஸ். இப்போ நான் 2 பேரை கொல்ல போகிறேன். 2 பேர் அவனுங்களே நாட்டிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? அதோ பார்த்துட்டேன் காய்ஸ். போட்டேன் காய்ஸ். லைக் வருது காய்ஸ். எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்க. இன்னும் ஒருத்தனாலும் 6 பேர் தானே இன்னும். வாங்கடா, முடிஞ்சா வாங்கடா. என்னை தொட்ட முடியாதா?
பேக் வேறு ஃபுல்லாகிடுச்சு காய்ஸ். நான் என்ன பண்ணுவேன் காய்ஸ்? உங்களுக்கு இப்போ என்னால் கிஃப்ட்லாம் பண்ண முடியாது காய்ஸ். ஏன்னா என்கிட்ட டைமண்டே இல்லை காய்ஸ். நானே ஓசியில் தான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன் காய்ஸ். அப்படி டைமண்ட் எனக்கு வந்துச்சு உங்களுக்கு ஏதாச்சும் நான் கிஃப்ட் பண்ணி விட்றேன் காய்ஸ். சரியா காய்ஸ்? அதுக்கு நீங்கள் லைக் பண்ணணும். நான் இல்லை நீங்கள் இப்போ எனக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் நிறைய வந்துச்சுன்னா எனக்கு இதில் இந்த ஃபோனில் காசு வந்துச்சுன்னா அதில் நான் டாப் அப் பண்ணுவேன். டாப் அப் பண்ணால் உங்களுக்கு கிஃப்ட்டு தருவேன். உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், எனக்கும் ஜாலியாக இருக்கும் காய்ஸ். அதோ அந்த 2 பேர் காய்ஸ். ஒருத்தன் காரில் வரான் காய்ஸ். இவனை நம்ப முடியாது காய்ஸ். டேய் வராதுடா என் கிட்ட காய்ஸ். இந்த மாதிரி கிட்டே க்ளோவால் போட்டால் உங்கள் கதை அதோட முடிஞ்சுதுன்னு. எம்பி வாட்டி வேறு வச்சுருக்கான். நான் சொல்லலை காய்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ். வெளியே போய் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடுறேன். அடுத்து உங்களுக்கு வீடியோ முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சில்வர் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வச்சாலும் வைக்கலாம். நிறைய டிஸ்டான வீடியோ போட்டால், கோஸ்ட் வீடியோ போட்டால் காய்ஸ், நீங்கள் கோஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்டில் போடுங்க. அது நான் லிட்டில் டிடிஎஃப்பில் தான் அதை போடுவேன். அதை பார்த்து நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். லிட்டில் டிடிஎஃப்பில் தான் அந்த வீடியோ எப்பவுமே காய்ஸ், எப்பவுமே நிரந்தரம் காய்ஸ். சரி காய்ஸ், இப்போது உங்களுக்கு நான் ஒன்று காமிட்டா காய்ஸ். புதுசாக இப்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துருக்கு. நேற்று தான் நான் அந்த கன் ஸ்கின்னை விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே விட்ருப்பாங்களா இல்லை நான் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கோப்ரா கன் ஸ்கின்னை விட்ருக்காங்க. லெவல் 7 லெவல் 7 லெவல் 1 விட்ருக்காங்க காய்ஸ். லெவல் 1 கொஞ்சம் நல்லா இல்லைன்னு லெவல் 1 பார்த்தீங்கன்னா லெவல் 7 இருங்க. லெவல் 1 நல்லாவே